காலங்கத்தாலே நாங்க வேற மூட்ல இருந்தோம். நானும் ஆக்கிருத்தியும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தோம். பேசிக்கலி நான் ஒர்க் அவுட் பண்றேன், ஆக்கிருத்தி என்ன பாக்குறேன். இங்க பாரு, நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல. இல்ல நான் ஆல்ரெடி இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். இம்ப்ரெஸ் ஆகல. ஜஸ்ட் நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஐ டோன்ட் கேர், யூ பாடி இஸ் நாட் இம்ப்ரெசிங் மீ கரெக்ட் எனிமோர். தானே? உன்னதான் கஷிஷ் தொட்டுட்டாலே, அப்புறம் என்ன? இங்க பாரு, என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியும்ல. அதுக்கு நீங்க என்கிட்ட சாரி சொல்லவே இல்ல. சரியா சொன்னீங்களா? ஒன் செகண்ட், நான் தான் ஒர்க் அவுட் பண்றேன்ல. சாரி. சரியா? என்ன வந்து என்ன மன்னிச்சிரு. ஹக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவையாவது ஹக் பண்ணீங்களா நீங்க? எப்ப பண்ணீங்க? நான் ஹக் பண்ணேன். சாரி. என்கிட்ட வீணா சண்டை போடுற வேலை வச்சுக்காதீங்க. நீங்கிறதுனால தான் நான் சண்டை போடல, நீ தான் இனிஷியேட் பண்ண. என்னைக்கு நான் உங்ககிட்ட சண்டை போடுறேனோ அன்னைக்கு எப்படி சமாதானப்படுத்தணும்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் எக்ஸாக்ட்டா என்னையும் அப்படியே சமாதானப்படுத்துறேன். அப்படிதான் கத்துக்க முடியும். சரி. ஏய், நாங்க நார்மலா அதே பேஜ்க்கு திரும்ப வந்துடுறோம். அதே லவி டவியோட. அஃப்கோர்ஸ் நாங்க ஒருத்தரை காதலிக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல என் கோவத்தை அவங்க கிட்ட காட்டுறதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா? Can I check your palm, Josh? இத வச்சு தான் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க பாத்தியா? எனக்கு ஒன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்பயும் அப்படிதான் பண்ற. நீ அப்ப அங்க இருந்தியா? Can I check your palm, Josh? ஏய், என்ன தொடாத. இங்க பாரு, இந்த மாதிரி தான் நீ அவகிட்ட சொல்லிருக்கணும். இப்படிதான் அவ சும்மா விளையாடிட்டு தான் இருந்தா. நீ இப்ப சொன்னல அதே மாதிரி சொல்லிருக்கணும். ஆனா நீ வந்து என்ன தொட்டுக்கொண்ட மாதிரி நின்ன. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் டைம் நான் அத பாத்துக்கறேன். சரி, நான் இப்போ கஷிஷ் ஓகேவா? நீ போய்டு. இப்படிதான் பண்ணணும் சரியா? நான் கஷிஷ்னா நீ இப்படிதான் ஓடி போணும். ஆக்கிருத்தி எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. ஒருவேளை கஷிஷ் திரும்ப என்கிட்ட வந்தா அப்ப நான் கேம்ல என்ன பண்ணணும்? அவ பொசசிவ்லி கியூட்டா இருந்தா. இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்திருந்தா. பட் ஷி நோஸ் நான் அடுத்த வாட்டி இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டேன்னு. இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலிங்கா இருந்துச்சு. பட் இதெல்லாம் விளையாட்டு தான் பண்ணிட்டு இருந்தோம். ஐ மீன் அட்லீஸ்ட் ஐ திங்க் சோ. அடுத்த முறை நீங்க இப்படி பண்றதெல்லாம் நான் பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயம் அப்படின்னா அதான் சொல்றேன்ல, அவ உங்ககிட்ட இனிமே வந்தா ஹாய் ஜெஷ்னா நீங்க இப்படி திரும்பிடணும். எப்படி இதே திரும்புவீங்க? மாதிரி பண்றேன். எப்படி ஹாய் ஜெஷ். சரியா? பண்ணுங்க சரியா? சரி, நான் இப்படி போறேன். அவ அப்புறம் ஜெஷ் இப்படி பண்ணா என்ன பண்ண முடியும்? ஆமா, அவ பண்ணுவா. எப்படி பண்ணுவா? எங்க பாக்குற நீ? நாங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோம். அப்பதான் எங்க ஜர்னி நல்லா இருக்கும். நாங்க எங்களை புரிஞ்சுக்கலன்னா எங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு அர்த்தமே இருக்காது. நான் திரும்பவும் ஐடியல் மேட்ச் ஆயிட்டேன். ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நான் சந்தோஷப்படவா இல்ல துக்கமா இருக்கவான்னு. என்னோட ஐடியல் மேட்ச் ருஷாலி இல்லையே. பேபி சாரிம்மா, அப்படி ஆயிடுச்சு. இங்க பாரு, நான் உனக்காக தான் எப்பவுமே இருக்கேன். நான் உனக்கு பேபி. மார்னிங் ஆனதுமே நான் அர்பாஸை பார்க்க அர்பாஸ் ரூமுக்கு போனேன். எனக்கு ஐடியல் மேட்ச் வேற ஒருத்தரா இருந்தாலும் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இருக்கு உனக்கு? எல்லாம் எப்படி இருக்கு? எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. ரொம்ப மோசமான மார்னிங்கா இருக்கு. இப்ப நான் உனக்கு ஒண்ணு சொல்லவா? வாழ்க்கையோட பயணம் இப்போ ரொம்ப அழகா இருக்கு. தனியா தான் வந்தோம், தனியா தான் போறோம். எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? எப்படி இருந்தாலும் வெளியில இருக்கிறவங்க தானே நம்ம வாழ்க்கையை முடிவெடுக்கணும். ஓ மை காட், செம்மையா சொன்ன. அடேங்க அப்பா, வாவ் வாவ் வாவ். அடடா, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னு நாங்கள் எல்லாருமே ஓடி போனோம். ஆனால் அங்கே நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வரல. ஆனால் அங்கே இருந்தது மிஸ்சீஃப் பாக்ஸ். ஓ மை காட், இந்த மிஸ்சீஃப் பாக்ஸ் வந்தாலே பாதி பேர் ஏற்கனவே கந்தல் ஆயிடுவாங்க. என்ன ஆகுன்னே தெரியாது. அந்த பாக்ஸை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுவோம். என்ன பிரச்சனை எங்களை நோக்கி வந்திருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நான் உங்களை டீ குடிக்கிறதுக்கு இன்வைட் பண்றேன். அதோட நீங்க சூடான காசிப் ஒன்று கொண்டு வாங்க. அண்ட் எல்லார பத்தின உண்மையை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு யார பத்தி என்ன யோசிக்கிறான்றது தெரிய போகுது. டீ குடிக்க வர சொல்லிருக்காங்கன்னா இன்னைக்கு யாரோட டீ இனிப்பா இருக்கும், யாரோட டீ கசப்பா இருக்கும்னு தெரிஞ்சிடும்.